இந்திய இராணுவத்தில் பணியாற்றுவதற்கான வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு இந்திய இளைஞர்கள் சண்டிகரை நோக்கி ஓடுறாங்க. அப்படி என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்தது? பெண்கள் முதற்கொண்டு எதற்காக சண்டிகரை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க? இந்திய இளைஞர்களை பார்த்து உலக நாடுகள் எதனால் ஆச்சரியப்படுதுங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை நம்ம பேச போகிறோம். இன்னொரு பக்கம் பாகிஸ்தானுடைய 8 இராணுவ நிலைகள் மீது இந்தியன் கவர்மெண்ட், இந்தியன் ஆர்மி அட்டாக் நடத்தியிருக்காங்க. நிலகுலைஞ்சு போன பாகிஸ்தான் இப்போ மறுபடியும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு. எங்களை அடித்ததால் தான் நாங்கள் திருப்பி அடித்தோம், மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கோழைத்தனமான தாக்குதல்களை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட் திருப்பி என்ன பதிலடி தாக்குதலை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பேச போகிறோம். எல்லாத்தையும் தாண்டி இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்காக, அந்த வார்த்தைக்காக நடக்கக்கூடிய ஒரு பெரிய வணிக யுத்தத்தையும் இந்த இடத்துல பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். Welcome to my party, we're just getting started. A life is a dream or a nightmare started. Hand me a drink cause I'm going all in. Get me a shrink who can... OPEC அண்டு OPEC ப்ளஸ் டீம், இந்த இருவேறு பிரிவுகளை பற்றி பிரசாத் சிக்னேச்சருடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு நன்றாகவே தெரியும். காரணம் என்னென்னா, ஒரு புறம் ரஷ்யா, இன்னொரு புறம் சவுதி அரேபியா. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடக்கூடிய ஆட்டம் தான் உலகத்திலேயே கச்சா எண்ணெயினுடைய விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அப் அண்ட் டவுன், இவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெட்ரோல் பங்குலையும் இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் நிரப்பக்கூடிய நிலையங்கள் மூடப்பட்டிருக்கு. மக்கள் தன்னுடைய வெஹிக்கிளுக்கு இந்த எரிபொருளை நிரப்ப முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இஸ்லாமாபாத்தில் மக்கள் இதற்காக சண்டை போடக்கூடிய காட்சிகள் ட்விட்டரில் பார்க்க முடியுது. இப்படி பாகிஸ்தானில் எரிபொருளே இல்லை, துருக்கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறீங்க, சீனாட்ட இருந்து உப்புக்கு செப்புக்கு பிரயோஜனம் இல்லாத சின்ன சொப்பு சாமானெல்லாம் வச்சு இந்தியா மாதிரியான பவர்ஃபுல் கண்ட்ரியை அடிப்பதற்கான பாகிஸ்தானுடைய முயற்சிகள் எல்லாமே முறியடிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் நீங்கள் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்கள். எரிபொருளுக்கு வக்கில்லாத நாடு இந்தியா மாதிரியான வளர்ந்த நாடோடு போரிட நினைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு தப்பான விஷயம். ஆப்ரேஷன் சிந்தூர் இந்த பேர் வச்சாங்க. மிகப்பெரிய அளவிலான வணிக போட்டி அப்படிங்கிறது இந்தியா முழுவதும் பரவி கிடக்கு. ஒரு பேருக்கான காப்பிரைட்ஸை வாங்குறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ரிலையன்ஸ் கம்பெனியை சேர்ந்த ஒரு சாதாரண தொழிலாளி முதன்முறையாக அப்ளை பண்ணதாகவும், அதுக்கு ரிலையன்ஸ் கம்பெனி அவருக்கு கண்டனம் தெரிவித்து அந்த பேருக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை, அது வேண்டான்னு ஒதுங்கிக்கிட்டதுனால இப்போ மகாவீர் ஜெயின் அப்படிங்கிறவர் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணதாக ஒரு தகவல் ஒன்று வெளியாகுது. ஸோ இந்த பேரை வச்சுட்டாங்க அப்படின்னா, அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா, இனிமே இந்த பேரை யார் பயன்படுத்தினாலும் அவங்களுக்கான அனுமதி தான் வாங்கணும். ஒரு சாதாரண ஹோட்டலில் இருந்து திரைத்துறையில் சங்கங்கள்லாம் நிறையா இருக்குது. அவங்க இந்த பேரை பயன்படுத்துறதுக்கு, படத்தில் பேர் வைக்கிறதுக்கான பெரும் வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு படம் வந்ததுன்னா நம்மளாம் போகாமலாம் இருப்போம் இல்லையா? அது இந்தி படமாக இருந்தாலும் சரி, நம்ம மக்கள் அடித்து பிடிச்சி போய் பார்க்க தான் செய்வாங்க. ஏன்னா இந்தியா மீது பற்று இருக்கக்கூடிய இந்தியர்கள் நிச்சயமாக இந்த பேருக்கு சொந்தம் கொண்டாடுவாங்க. அவங்க மட்டும் இல்லை, டி சீரியஸ் அண்டு ஜி ஸ்டுடியோ உள்ளிட்ட பெரிய பெரிய நிறுவனங்களும் இந்த பேருக்கான காப்பிரைட்ஸை வாங்குறதுக்கு போட்டி போடுறாங்க. சண்டிகரை நோக்கி இந்திய இளைஞர்கள் ஓடுறாங்க. எதுக்கடா இவ்வளவு இளைஞர்கள் அங்கே ஓடுறீங்க, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், வேலை தர்றாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடலை, சம்பளம் தரப்போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக ஓடலை, அன்எம்ப்ளாய்மெண்ட்டாக 20 வருஷம் 30 வருஷம் இருக்கும் அதற்காக ஓடலை. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எங்களை ஏமாத்தினாலும் இந்திய அரசை நாங்கள் ஒருபோதும் ஏமாற்ற மாட்டோம். ஓட்டு போடுறதுக்கும் நான் தயாராக இருப்பேன். அதே நேரத்தில் ஓட்டு போட்டு என்னை ஏமாத்தினவனுடைய சட்டையை பிடிச்சி கிழிக்கிறதுக்கும் நான் தயாராக இருப்பேன். அதே அரசியல்வாதி இந்தியாவுக்காக போரிடுவதற்கு வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா போட்டிருக்கக்கூடிய பனியனோட இந்திய இளைஞர்கள் அங்கே நோக்கி ஓடுறாங்க. போருக்கான பயிற்சி கொடு, சண்டை போடுறதுக்கு நான் தயாரா, பாகிஸ்தான் அடித்து உடச்சி தும்சம் பண்ணுறேன் அப்படின்னு இந்திய இளைஞர்கள் ஓடக்கூடிய காட்சிகள் தான் இங்கே பதிவாயிருக்கு. ஏஎன்ஐலிருந்து கிடச்சிருக்கக்கூடிய தகவல்கள், பெண்களும் இந்த இடத்துல போருக்காக நாங்கள் பயிற்சிக்கு தயார், நான் போர் செய்ய தயார்னு இந்திய பெண்கள் களமிறங்கியிருக்காங்க. அதுதான் ஆப்ரேஷன் சிந்தூருடைய சக்ஸஸ். எந்த பெண்ணினுடைய நெத்தியில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அகற்றுவதற்கு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாதிகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சுற்றுலா பயணிகள் மீது அட்டாக் நடத்தினாங்களோ, அதே பெண்களை வச்சு ஆப்ரேஷன் சிந்தூர் வச்சு ஒரு பெரிய அளவிலான மாசான ஒரு வேலையை இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சுருக்காங்க. இப்போ இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் போரிடுவதற்கு நான் தயார்னு வரிசை கட்டி நிற்கிறாங்க. வாய்ப்பு கொடுங்க, எங்களுடைய இளைஞர்கள் யாருன்னு புரியும். நதியை வச்சு மறுபடியும் போர் செய்ய தொடங்கியிருக்கு இந்தியா. சிந்து நதியினுடைய மிக சென்னாப் அப்படிங்கிற அந்த நதியை திறந்து விட்டுருக்காங்க.
மறுபடியும் இதை திறந்து விட்டதனுடைய விளைவு அப்படிங்கிறது ஒரு நேரம் அடைக்கிறாங்க, ஒரு நேரம் திறந்து விட்டுறாங்க. இதனால் வந்து கனிம வளங்கள், மணலை கொள்ளையடிக்கக்கூடிய மணல் மாஃபியாக்கள் பாகிஸ்தானில் நிறையா பேர் இருப்பாங்கல்ல, அவங்க புல்டோசர்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நிப்பாட்டி ஆற்றுக்கு குறுக்கே இருக்கக்கூடிய மணல் அள்ளிக்கிட்டு இருக்கும்போது திடுதுப்புன்னு வந்து தண்ணியை திறந்து விடுறோம், திருதுப்புன்னு மூடுறோங்கிறதுனால வரக்கூடிய தண்ணி ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய ஆறாக வரும்போது அவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுது. இப்படிப்பட்ட காட்சிகளும் வந்து ட்விட்டரில் கிடக்கு. ஸோ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்த தில்லாலங்கடி வேலை பார்க்கக்கூடிய திருட்டு பயலுக எல்லாமே வெள்ளத்தோடு அடிச்சுட்டு போகக்கூடிய காட்சிகளுக்கும் இந்தியன் கவர்மெண்ட் வழிவிட்டிருக்காங்க. ஒரு ஷட்டரை திறந்தா என்ன ஆகும், மூணா என்ன ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. புவியீர்ப்பு விசைக்கு எதிராக அணைகளை கட்டுவதற்கு திராணியற்றவர்கள் அல்ல இந்தியா. அதே நேரத்தில் 93 அணைகளை 2035 கட்டி முடிப்பதற்கான பிளானும் ரெடி தான். பட் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற வார்த்தைக்கு உதாரணமாக தான் இந்த சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தையும் இப்போது நிறுத்தி வச்சுருக்காங்க. ஒரு பெரிய அஜெண்டா இருக்குது போலயே. மீதமுள்ள ஐபிஎல் போட்டிகளை எங்கே நடத்த போகிறாங்க, இங்கிலாண்டில் வச்சு நடத்திக்கலாம் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கிட்ட பிசிசிஐ ஏகப்பட்ட கோரிக்கைகளை வச்சுருக்கு. அதுக்கெலாம் தேவையே இல்லை. அப்பாவுக்கும் மகனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனை. அமித்ஷாவும் அவருடைய பையன் ஜெய்ஷாவும் சேர்ந்து பேசிட்டாங்க அப்படின்னா அது டைரக்டாக இங்கிலாண்டில் மாற்றப்பட்டு விடும். இந்தியா பாகிஸ்தானுடைய 8 இராணுவ தளவங்களை குறி வச்சு அடிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயமா பார்க்கப்படுது. முதல்ல 3 அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது மிக முக்கியமான ஏர்பேஸ் மீது அட்டாக் நடத்தப்பட்டது. இப்போது பாகிஸ்தானுடைய இராணுவ தளங்கள் மீதே நம்ம அட்டாக் நடத்தியிருக்கோம். அதில் ரஃபிக்யூ, முர்கிட், சாக்லலா அண்டு ரஹீம் யார், சுக்கூர், ஜுனியா, ராடார் சைட் அட் பஸ்ரூர், சியால்கோட் ஏவியேஷன் பேஸ், இந்த மாதிரியான 8 பெயர்கள், வித்தியாசமான பெயர்கள் வந்து பாகிஸ்தான் வச்சுருக்காங்க. வாயில் நுழையாத அந்த பெயர்களை வைத்துக்கொண்டு இப்போது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இராணுவ வீரர்கள் தொடர்ச்சியாக நம்ம அடியை தாங்க முடியாமல் வாந்தி எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வரைக்கும் செய்திகளை படித்து பார்க்கும்போது ரொம்ப ஷாக்காக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. பொக்ரானில் அணுகுண்டு சோதனை திருதுப்புன்னு நடத்தப்படுது. எதனால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது அப்துல் கலாம் ஐயா காலகட்டம் அப்படிங்கிறத மறுபடியும் ஒரு தடவை நினைவுபடுத்தணும். இப்போ மறுபடியும் சத்தம் கேட்டிருக்காங்களே, இப்போ என்ன செஞ்சுருக்காங்க இந்தியன் கவர்மெண்ட் கேட்டால் என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் வெளியில் தெரியல. பட் ஏதோ ஒன்று பெருசாக செஞ்சு சாதிச்சிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரியுது. அது என்ன அப்படிங்கிறத நம்முடைய 2 சிங்கங்கள், பெண் சிங்கங்கள் ரிவீல் பண்ணுற வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அதே நேரத்தில் ஐஏவிஏ இவங்களை வந்து டைரெக்டாக இப்போ வந்து இந்த அணு ஆயுதங்கள், அதனை எவ்வாறு வந்து பரவல் சட்டம், அது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய அதிகாரிகள், ஐஏஇஏன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்க இப்போது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலேருந்து கிளம்பி பாகிஸ்தானுக்கு போகிறதா ஒரு தகவல் வழியாக இருக்குது. பட் பாகிஸ்தான் கவர்மெண்ட் வந்து அப்படி ஒரு நிகழ்வு வந்து பாகிஸ்தானில் நடக்கலை, அதனால் வந்து நிலநடுக்கத்துக்கும் அணு ஆயுத சோதனைக்கும் சம்மந்தம் கிடையாது, அதனால் நீங்கள் வராதிங்கிற மாதிரியான செய்திகளையும் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ நிச்சயமாக இந்த அணு ஆயுதம் தொடர்பான ஆய்வு நடத்துறதுக்கு ஐஏஏ டீம் இந்தியாவுக்கு வருவாங்க, பாகிஸ்தானுக்கு வருவாங்கங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் அமெரிக்கா சும்மா இருப்பாங்களான்னு கேட்டால், அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யார், மார்க் ரூபியோ, அவர் இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கரை சந்தித்து பேசியிருக்கார். அது மட்டும் இல்லை, ஃபோனில் அவங்க நடத்தியிருக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது போரினுடைய பதட்டத்தை தணிக்கிறதுக்கான வேலையை செய்யுங்க. 2 நாடுகளும் அமைதியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டீங்க அப்படின்னா போரற்ற ஒரு சூழல் நிலவும், யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்திருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. இதே மார்க் ரூபியோ பாகிஸ்தானுடைய பிரதமர்கிட்டையும் பேசியிருக்கிறதா தகவல் வெளியாக இருக்குது. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு. சவுதியில் இருந்து இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை சமாளிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணி கொடுங்க அப்படின்னு பாகிஸ்தான் கொடுத்த அழைப்பின் பேரில் சவுதியிலேருந்து ஒரு நபர் வந்திருக்காரு. அவர் வந்து முன்னாள் அமைச்சரா இல்லை இன்னும் பெரிய லெவலில் டிசிஷன் எடுக்கிறதுக்கு இந்த ஒப்பக் ப்ளஸ் டீமில் ஒரு முக்கியமான நபரா அப்படிங்கிறது தெரியல. பட் வந்து எரிபொருள் தேவையை வந்து பூர்த்தி செய்கிறதுக்காக சவுதி கிட்ட பாகிஸ்தான் உதவி கேட்டிருக்கிற தகவல் வழியாக இருக்குது. ஜம்முவில் இருக்கக்கூடிய ஷம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில், அந்த கோயில் மீது பாகிஸ்தான் அட்டாக் நடத்தினதாக ஒரு செய்தி படித்தேன். அதுவும் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. உண்மைத்தன்மை இல்லாத செய்தியை நம்ம சொல்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து புனித தலங்கள் மீது தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. இது ஒரு விழிப்புணர்வுக்கான ஒரு செய்தி மட்டும்தான். அப்படி எதுவும் நடந்திருக்கக்கூடாது அப்படிங்கிறத இறைவன்ட்ட வேண்டிக்கலாம். அப்படியே நடந்திருந்தது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு கடுமையான கண்டனங்களையும் பிரசாத் சிக்னேச்சர் தெரிவித்துக் கொள்கிறது. ஆகாஷ் தீர் அப்படிங்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. S-400 உள்ளிட்ட இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியது பெரிய அளவில் உதவி செய்யுது அப்படின்னு தெரியும். பட் ஆகாஷ் தீர் அப்படிங்கிறது லேசர் பாயிண்ட்டை மையப்படுத்தி அவங்க அந்த ரேடார் மூலியமாக கண்காணித்து எளிமையாக வந்து மேனுவலாகவே டைரெக்டாக அந்த மிசைலை அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாக இருக்குது. இது ஒரு சூப்பரான ஒரு தீம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக நாடுகள் எல்லாமே இப்போ இந்த ஆகாஷ் தீர் மீது ஒரு பெரிய கண்ணு வந்து பதிஞ்சிருக்கு. இன்னொரு புறம் முப்படை தளபதி அனில் சவுகான் அவங்கள வந்து
டைரக்டாக நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் அனில் அவர்கள் இப்போ மோடி கிட்ட விளக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தி. இதெல்லாத்தையும் தாண்டி வெளியுறவுத்துறை செயலர் மிஸ்ரி அவர் இன்னைக்கு இது நாள் வரைக்கும் கடந்த 3 நாட்களாக இரவு நேரத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில நடந்து ஒரு பெரிய வார் உங்களுக்கு தெரியும். இப்போ பகல்லையும் நடக்க தொடங்கியிருக்கு அப்படிங்கிற ஷாக்கான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. இதற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் இந்திய ராணுவம் திருப்பி அடிச்சுக்கிட்டு இருக்குங்கிற ஸ்வீட்டான நியூஸையும் சொல்லியிருக்காரு. யால்டா ஹக்கீம் இந்த நேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இவங்க ஒரு பத்திரிகையாளர். இந்த லேடி பத்திரிகையாளர் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் அஷிஃபையே குறுக்க முறுக்க கேள்வி கேட்டு அவரை திண்டாட செஞ்சார். ஒரு பத்திரிகையாளர் எழுப்பக்கூடிய கேள்வி இப்படித்தான் இருக்கணும். நம்ம ஊரில் வட இந்திய ஊடகங்கள் சும்மா கத்திக்கிட்டு இருப்போம். அர்ணாப் கோஸ்வாமி மாதிரியான முட்டாள்தனமான பேச்சு அல்ல, முட்டாள்தனத்தினுடைய மொத்த உருவமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை நீங்களே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்க. பட் இந்த யால்டா ஹக்கீம் கேட்ட கேள்விகள் எல்லாமே பாகிஸ்தானுக்கு சுருக்குன்னு வலிக்கிற மாதிரியான கேள்விகள். இந்தியாவை பெருமை பொங்க பேசுவோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய வட இந்திய ஊடகங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறார்களா அப்படின்னு கேட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பத்திரிகையாளர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் தலையில் ஓங்கி கொட்டியது போன்ற கேள்வி. அப்படிப்பட்ட கேள்விகளை கேட்ட இவருக்கு ஒரு பெரிய சல்யூட் அடிச்சுக்கலாம். என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்.